இந்த சமயத்தில் மேஷம் வந்து கல்யாணம்லாம் பண்ணாமல் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோம்லாம் ஃபிலிம் காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று 48வது கல்யாணம் இல்லை 60வது கல்யாணம் தான் நடக்கும். ஸோ டக்கு டக்குன்னு பண்ணிக்கணும். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா நாட்டில் உலகத்தில் 95 பேருக்கு ஆகாது. ஸோ இதுவே ஒரு அபத்தம். ஸோ நல்ல காலகட்டம், இளம் வயதிலிருந்து பெரியவர்கள் வரை மேஷத்தில் உடற்பயிற்சி தினமும் செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடியது. அனுமன் சாலிசா, அனுமன் கோயில்களுக்கு செல்வது அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் பங்கு பெறுவது விசேஷம். அடுத்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? ரிஷபம், ரிஷபத்துக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம் சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். லாபத்தில். ஆமாம், இதே போல் லாபத்தில் சனி வரணும்னு இன்னும் 27 வருஷம் ஆகும். லாபத்தில் சனி இருப்பது பெரிய விசேஷம். அதே போல் குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், 8ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், 10ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். படிப்பு தடை போகும், உத்தியோக தடை போகும், தொழில் தடை போகும், தொழில் மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அரசு துறையில் அரசியல்வாதிகள் பெரிய சக்ஸஸ் ஆகும், எல்லாமே கிடைக்கும். நிறைய விஷயம் நல்லது கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியவரோட தேகாரிக்கம் தான் கவனமாக பார்த்துக்கணும். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது, விஷ்ணுவை வழிபாடு செய்வது, பெருமாளை வழிபாடு செய்வது விசேஷம். அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, இல்லை ஹோம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஏன்னா முதுகு வலி வரும், கை வலி வரும், டாக்டர் 2 நாள் பெட்டில் இருந்துவாங்க, இல்லைன்னா ஃபீவர் வரும். இது போல் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து சர்ஜரி ஏதாவது பண்ணிட்டு, டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு தெம்பாயிடுவாங்க. ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து இந்த நோயெல்லாம் மாறிடும்.